வணக்கம். குடும்பம்னாவே ஒரே கொண்டாட்டம் தான். ஆனா, அதே சமயம் ஒரே ரகளையம் தான், இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கலகலப்பான, அதே சமயம் குழப்பம் நிறைஞ்ச குடும்பத்தோட சுவாரஸ்யமான பக்கங்கள தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, உள்ள போலாம். பாருங்க, நாம எந்த ஒரு அறிமுகத்துல இருந்தும் ஆரம்பிக்கல. நேரா ஒரு பயங்கரமான பதட்டத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். இந்த ஒரு வரி போதும், நாம பார்க்க போற அந்த குழப்பம் நிறைஞ்ச குடும்ப வாழ்க்கையோட மொத்த டோனையும் செட் பண்ணிடுது. இந்த கதைகள்ல இருக்கிற காமெடியே சின்ன சின்ன தப்பான புரிதல்கள் எப்படி ஊரே கூடி பேசுற பஞ்சாயத்தா மாறுதுங்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, முதல்ல அந்த பாம்பு மேட்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அடேங்கப்பா, ஒரு சின்ன விஷயம் எப்படி பூதாகரமாகுதுன்னு பாருங்க. நடந்தது என்னமோ ஒரு பாம்பு அதோட சட்டைய உரிச்சு போட்டுட்டு போயிருக்கு. ஆனா ஊருக்குள்ள போன நியூஸ் என்ன தெரியுமா? யாரையோ பாம்பு கடிச்சிடுச்சுன்னு. அதுவும் இப்போ இருக்கிற டெக்னாலஜில அந்த குடும்ப வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ், அவ்வளவுதான். விஷயம் எவ்வளவு வேகமா சீரியஸ் ஆகுதுன்னு காட்டுறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். இந்த பாம்பு பஞ்சாயத்து ஒரு பக்கம்னா, இதே மாதிரி ஊர் கூடி பேசுற விஷயம் இன்னும் தீவிரமான சமூக பிரச்சனைகளுக்கும் போகுது. உதாரணத்துக்கு, ஊர்ல இருக்கிற அந்த ஒயின் ஷாப் பஞ்சாயத்து. இங்க தான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஊர் மக்கள் கடைய மூட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கு அவங்க சொல்ற பதிலை கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க. நாங்க தீபாவளி ஆஃபர்லாம் கொடுத்தோம், ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் கொடுத்தோம்னு சொல்றாங்க. கடைசியா கடைய மூட வேணாம், ஊருக்கு ஒதுக்குப்புறமா மாத்திரலாம், நம்ம கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்கன்னு ஒரு பிசினஸ் ஐடியா கொடுக்குறாங்க. இது ஒரு சட்ட பிரச்சனைங்கிறதே மறந்துட்டாங்க பாருங்க. இந்த பொதுவான சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் அடியில ரொம்ப ஆழமான ஒரு தனிப்பட்ட சண்டை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. குடும்பத்துல ஒரு குரூப் என்ன நினைக்குதுன்னா, அந்த பிசினஸ் எவ்வளவுதான் சர்ச்சையானதா இருந்தாலும் சரி, நம்ம இடத்துல ஒரு கடை இருக்கு, அதுதான் நமக்கு கௌரவம், பெருமைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே குடும்பத்துல இன்னொரு தரப்புக்கு கௌரவம்னா என்ன தெரியுமா? ஜல்லிக்கட்டுக்கு காலை வளர்க்கறது, கல்யாண மண்டபம் நடத்துறது மாதிரி நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்துறது தான் கௌரவம்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு கௌரவத்துக்கு நடக்கிற சண்டை தான் இங்க பிரச்சனையே. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. வீட்ல ஒரு பொண்ணு சண்டை போட்டுட்டு அப்பா வீட்டுக்கு வருதுன்னு வைங்க. முதல்ல அவங்க யோசிக்கிறது பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு இல்ல. ஐயோ, 4 பேரு 4 விதமா பேசுவாங்களே, நம்ம மானம் போயிடுமேனு தான். இங்க பாருங்க, தனிப்பட்ட உணர்வுகளை விட கௌரவம் எவ்வளவு பெருசா தெரியுதுன்னு. இந்த எல்லா குழப்பத்துக்கும் நடுவுல இந்த குடும்பத்தோட எதிர்கால கௌரவத்தை காப்பாத்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இருக்கு. அது என்னன்னா, வீட்ல ஒருத்தர் பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் ஆகணுங்கிற கனவு. ஆனா அதுலயே ஒரு சிக்கல் வருது. குடும்பத்தோட மொத்த நம்பிக்கையும் கனவும் மாங்கனி மேலதான். அவ எப்படியாவது பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி IAS ஆபீசர் ஆகணும், அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை. ஆனா பாருங்க, அவ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற அதே குடும்பம் தான் அவளுக்கு பெரிய தடையாவும் இருக்கு. அவ படிக்க உட்கார்ந்தா தேங்காய் துருவ சொல்றதுல இருந்து ஊர் பஞ்சாயத்து வரைக்கும் எல்லாத்துக்கும் அவளை தான் கூப்பிடுவாங்க. அவ படிக்கிற நேரத்துல தான் வீட்ல சண்டையே ஆரம்பிக்கும். இந்த ஒரு டைலாக் போதும் அவளோட பெரிய கனவுக்கும் அவ வாழ்ற சாதாரண யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப காமெடியா சொல்றதுக்கு. இது எல்லாத்தையும், அதாவது தப்பான புரிதல், குடும்ப டிராமா, உடைஞ்சு போன கனவுகள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு சீன் இருக்கு. அதுதான் அந்த பல பேர் பேசுற குழப்பமான ஃபோன் கால். பாருங்க, சும்மா சிம்பிளா 2 பேருக்குள்ள ஆரம்பிச்ச ஒரு சின்ன மனக்கசப்பு தான் அது. ஆனா ஒவ்வொருத்தரா போன்ல சேர சேர அது ஒரு பெரிய ஊர் பஞ்சாயத்து மாதிரி மாறிடுது. இந்த குழப்பம் எப்படி வளருதுன்னு பாருங்க. முதல்ல 2 பேர் பேசுறாங்க. 3ஆவதா ஒருத்தர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாரு. 4ஆவதா ஒருத்தர் வந்து பழிய வேற ஒருத்தர் மேல போடுறாரு. கடைசியில பார்த்தா மொத்த குடும்பமும் கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கு. கடைசியில தான் தெரியுது இது எப்பவோ நடந்த ஒரு சின்ன தப்பான புரிதல்னு. இந்த ஒரு விரக்தியான கேள்விதான் அந்த சீனோட ஹைலைட். இதுல இருந்தே தெரியுது அந்த குடும்பத்துல தனிப்பட்ட ஸ்பேஸுக்கோ ரகசியத்துக்கோ கொஞ்சமும் இடம் இல்லைன்னு. இவ்ளோ சண்டை சச்சரவு குழப்பம் இருந்தாலும் இந்த காட்சிகள் குடும்பம்னா என்னங்கிற ஒரு ஆழமான உண்மையையும் நமக்கு காட்டுது. இதான் குடும்பத்தோட 2 முகம். ஒரு பக்கம் தங்கச்சிக்கு பிரச்சனை என்னோடனே அண்ணன் சண்டைக்கு ஓடுறான். ஆனா இன்னொரு பக்கம் அங்க போய் சண்டை போடாம எதா இருந்தாலும் பேசி தீர்க்கணும்னு ஒரு அட்வைஸும் பண்றான். இதுதான் உறவோட அழகு. ஆமா, மொத்த கதையோட ஆணிவேரே இந்த ஒரு வரிதான். நமக்கு உலகத்திலேயே பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதும் நம்ம சொந்தக்காரங்க தான். அதே மாதிரி நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துறதும் அவங்க தான். இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனம். இது ஒரு ஆழமான கேள்வியோட நம்மள முடிக்க வைக்குது. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஆறுதல் கொடுக்கிற அதே குடும்ப உறவுகள் தான் சில சமயம் பெரிய காமெடிக்கும் பெரிய சண்டைகளுக்கும் காரணமா இருக்கு. ஒருவேளை அந்த நெருக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணமோ?